ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 44வது அதிகாரம் 2வது வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, எனக்கு துணை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு யார் துணையா இருக்கிறாராம்? கர்த்தர் துணையா இருக்கிறாராம். அநேக வேளையில தேவ ஜனமே ஏற்ற துணை இல்லாததனால் எத்தனையோ குடும்பங்கள் இந்த நாளிலே பிரிந்து கொண்டிருக்கிறது. இதோ எத்தனையோ குடும்பத்தில் இன்றைக்கு தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு எப்படியோ பாழாய் கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்ற துணை நமக்கு கர்த்தர். உலகத்திலே எந்த துணை நம்மை கைவிட்டாலும் கூட அவர் நமக்கு துணையா இருக்கிறார். இன்றைக்கு தேவ ஜனமே அநேக மனுஷர்கள், அநேக உறவினர்கள் நமக்கு சொல்லுவார்கள், நான் பார்த்து கொள்ளுகிறேன், இந்த காரியத்தில் நான் உனக்கு உதவி செய்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் நான் உனக்கு துணையாய் வருகிறேன், உன்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் நீங்கள் வீடு கட்டும் பொழுது என்று சொல்லி நிறைய உனக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், எல்லாவற்றிலும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் சொல்லுகிறவர்கள் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள், யாரும் நமக்கு துணை நிற்க மாட்டார்கள். துன்பத்தின் நாட்களிலே நமக்கு துணையாய் இருக்கிறவர் கர்த்தர். நம் வீடுகளிலே ஒரு மனரம்யமான நிகழ்ச்சி நடக்கும் பொழுது வருகிற அநேக உறவினர்கள் நாம் ஒரு கஷ்டத்திலும் கடனிலும் கண்ணீரிலும் இருக்கும் பொழுது யாரும் நமக்கு வந்து உதவ மாட்டார்கள். மாறாக நம்மை குறித்து தாறுமாறாக பேசுவார்கள். இன்றைக்கு தேவ ஜனமே, ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணை செய்கிறவர். யோபுவினுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்த பொழுது அவனுடைய நண்பர்கள் அவனை கைவிட்டார்கள். அவனுடைய மனைவி சொன்னார்கள், நீ இன்னுமா இந்த தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறாய், நீ தூஷித்து உன் ஜீவனை விடு என்று சொன்னார்கள். ஆனாலும் யோபுவை கர்த்தர் கைவிடவே இல்லை. யோபுவுக்கு கர்த்தர் துணையாய் இருந்தார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருந்தார். இன்றைக்கு தேவனை அண்டிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் துணை. இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த நாளில் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து குழப்பிக் கொண்டிருக்கலாம். எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள். அவர் எனக்கு துணை செய்கிறவர், கர்த்தர் எனக்கு துணை செய்கிறவர் என்று சொல்லி. எனவே தேவ ஜனமே, இந்த வார்த்தையை சொல்ல 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 உங்களுக்கு துணையாய் அவர் வருவார். உங்களுடைய நண்பராய் அவர் வருவார். உங்களுடைய உறவினராய் அவர் வருவார். உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் கர்த்தரிடத்தில் வையுங்கள். அவர் ஒருவர் மாத்திரமே ஜீவன் உள்ளவர், மரிக்காதவர், மரணம் இல்லாதவர். எனவேதான் அவரை நீங்கள் நம்பும் பொழுது நீங்கள் நித்தியத்திற்கு செல்லுகிற வரைக்கும் அவர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எனக்கு துணையாயிருக்கிற என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாங்கள் இந்த வேளையிலே கூப்பிடுகிறோம். உலகமும் உறவும் மனுஷர்களும் எங்களை கைவிட்டாலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களுக்கு துணையா இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, நீரே எங்களை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துணை இல்லையே, இதோ பிள்ளைகள் இல்லையே, குடும்பம் சரியில்லையே, உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீரே துணையாயிருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah.